அன்றைக்கி பண்ண பாலக்கீரை போக மிச்ச கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி வேலைக்கிழமன்றனால கொஞ்சம் வேலை கூடவே இருக்குமே, அதனால் பாலக் சப்பாத்தியாக 2 வேலைக்குமே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலைக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ண போகிறேன். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிட்டேன். சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு போட்டு சால்ட்டு போட்டு நம்ம வேக வச்சு இருந்ததை ஆற வச்சு அரைச்சிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு சைடிஷாக வீட்டில் பீக்கங்காய் இருந்துச்சு, பீக்கங்காய் போட்டு கடையல் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாலக் சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் சூப்பராக இருக்கும், இல்லைனா ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். காய் இருக்கவே சரி அதையே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பாலக் சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் போட்டு பீக்கங்காய் கடையிலே ரெடி பண்ணிவிட்டு 2 தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிச்சன் ஒர்க் முடிச்சோடனே க்ளீனிங் ஒர்க்கு வந்தாச்சு. மாஃப் போடுற வேலை இருக்கனால வீட்டை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஹேர் பேக் போட்டு வச்சுட்டேன். ஃபேஸுக்கு ஆலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.